என்னுடைய வீடியோ பார்க்குற எனது அன்பு உறவுகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த பதிவு யாருக்குன்னா, ஒரு சில ஆண்கள் சொத்து சகருக்குங்கிறதுக்காக வீட்டோட மாப்பிள்ளையாக போயிடுறாங்க. அவங்களுக்கு தான் இந்த பதிவு. நம்ம வீட்டோட மாப்பிள்ளையாக போனாலே நம்மளே நம்ம அடமானம் வச்ச மாதிரி. ஏன்னு கேட்குறீங்களா? உங்கள் பொண்டாட்டிக்கே நீங்கள் ஒரு அடிமையாகிறீங்க. உங்களுக்கு அந்த இடத்துல மரியாதை கிடைக்கிறதில்ல. கொஞ்ச நாளைக்கு தான் நல்லா நம்மளை பார்ப்பாங்க. அப்புறமா எட்டேருந்து போனால் நம்ம மருமகனை பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லுவாங்க, நம்ம மாப்பிள்ளை வந்திருக்காங்கம்பாங்க. அதே நீ அங்கே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா நம்ம வீட்டுக்காரர் வந்திருக்காரு அப்படின்பாங்க. அப்போ அதுலேருந்தே நம்மளுக்கு மரியாதை குறைஞ்சிட்டு இருக்கு. நம்மளே நம்ம அடகு வச்ச மாதிரி ஆகிடுறோமா? அடகு வச்ச பொருளை கூட கொஞ்ச நாள் கழித்து காசு கொடுத்து மீட்டு வரோம். ஆனால் நம்மளால மீட்க முடியாது. ஏன்னா நம்ம தான் அங்கே போய் ஒரு அடிமையான வாழ்க்கை வாழ கற்றுக்கிட்டோம். கொஞ்ச நாளைக்கு தான் அந்த சந்தோஷம். அப்புறமா நம்மளுடைய நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கெட்டு போகும். அதுக்கு பிறகு நம்ம வருத்தப்பட்டு ஒன்றும் வர போகிறது கிடையாது. உங்களுடைய அப்பா அம்மா கூட உங்கள்கிட்ட ஒரு சகசமாக பழக முடியாது. சந்தோஷமாக உங்கள் உறவுகாரங்களோட நீங்கள் ஒட்டி வாழ முடியாது. எல்லாத்துக்குமே தடையாக இருக்கும். உங்கள் அப்பா அம்மாவே அவங்க வந்தால் கூட அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சு கொடுத்தா கூட உங்கள் மனைவி அதுக்கு தடை போடுவாங்க. யார் சொத்தில் இருக்குன்னு தெரியுங்களா? உங்கள் அப்பா அம்மா சொத்துல இல்லை, எங்கள் அப்பா அம்மா சம்பாரிச்ச சொத்துன்னு பேசுவாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல மனம் உடைச்சலாகும். என்றைக்குமே நமக்கு காசு பணம் இருந்தாலும் இல்லாட்டி போனாலும் குடிசை வீட்டில் இருந்தாலும் நம்ம மாடி வீட்டில் இருந்தால் தான் நமக்கு சந்தோஷங்கிறது கிடையாது. குடிசை வீட்டில் இருந்தாலும் நம்மளுடைய தன்மானத்தை இழந்து கிடைக்கிற வாழ்க்கைக்கு இன்றைக்கி சந்தோஷம் இருக்காது. அதனால் என்றைக்குமே இந்த வீட்டோட போகிறவங்க சந்தோஷத்தை இழந்துடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.